ஹலோ கைஸ், யாரும் நம்ம ஐடி ஃபாலோ பண்ணலையும் மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃபன்னான கண்டென்ட் போட போகிறேன். அதுக்கப்புறம் நான் நைட் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டேன். என்னத்துக்குடானா மைசூர் கிளம்புறதுக்கு. எங்கள் அப்பா கூட்டுன்னு போனேன். சரியான குளிர் வேறு. நைட் 3 மணிக்கு சரின்ட்டு போயிட்டு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு போய் பிளாட்ஃபார்ம் 2ல் நிற்க சொன்னாங்க. சரின்ட்டு போய் பிளாட்ஃபார்ம் 2ல் நின்றுட்டேன். அங்கே போய் பார்த்தாக்கா 20 நிமிஷம் ட்ரெயின் வரதுக்கு லேட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்லன்ட்டு போயிட்டு அந்த குளிரில் நின்றுனேன். அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துச்சு. போய் ட்ரெயினுக்குள்ளே ஏறி பார்த்தா சரியான கூட்டம். நான் அடிச்சு பிடிச்சி போயிட்டு மேலே போய் உக்காந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு க்யூட்டாக பாப்பா இருந்துச்சு. சரி அது கொஞ்சம் நேரம் விளையாடி வச்சுட்டு இருந்தேன். நீங்கள் யாரும் ட்ரெயினில் ட்ராவல்ஸ் பண்ணீங்க மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள், க்ரௌடு. சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் போச்சு. அதுக்கப்புறம் ராம்நகர் சென்ட்பட்டினம் வந்தவொடனே எல்லாம் பாதி பேர் இறங்கிட்டாங்க. சரி நானும் கீழே இறங்கி போய் ஷூவை தேடினா ஷூவை காணோம். ஷூவை போட்டுட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது, சோகமாக அப்படியே பார்த்துனே இருந்தேன். ட்ராவல்ஸ் என்ன பண்ணுறது அங்கே மைசூரில் இறங்கின்ட்டு. அதுக்கப்புறம் மைசூர் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. கரெக்டாக ஒரு 12 மணிக்கு வந்து இறங்கணும். சரின்ட்டு அப்படியே போனேன். எல்லாம் நம்மளே பார்த்தாங்க செருப்பு இல்லாமல். சரின்ட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போய் மைசூர் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டேன். என்னத்துக்குடா மைசூர் பஸ் ஸ்டாண்ட் திருப்பியான்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து 1.5 மணி நேரம் ஹுன்சூர் போனோம். சரின்ட்டு போயிட்டு அப்படியே மறந்துட்டு பஸ்ஸில் ஏறிட்டேன். அங்கேயும் பார்த்தாக்கா செப்பலே காணும். சரின்ட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சு பார்த்தோன்னு ஹுன்சூர் வந்தாச்சு. சரின்ட்டு ஹுன்சூரில் போய் இறங்கிட்டேன். எங்கள் அண்ணி எதுவும் சாப்பிடாம வாடானாங்க. சரி நாமளும் போயிட்டு மைக் வருதுன்ட்டு ஒரு பண்ணை வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் செருப்பு கடை பார்த்தோம். போய் கலெக்ஷனை பார்த்தா ஒன்றுமே பிடிக்கல. சரின்ட்டு அங்கேருந்து எங்கள் அண்ணியை கால் பண்ணதுக்கு நானே கூப்பிட்டு போய் வாங்கி தரேன் வாடான்னொன்னே சரி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இதோட vlog எண்ட் பண்ணிக்கலாம். பார்ட் 2க்காக மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய், see you.